நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோங்க. சின்ன கரண்டி இல்லைங்க, ஒரு கரண்டி. கடுகு போடுறோங்க. கொத்தமல்லி பேருக்கு 2 போட்டுக்கணுங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் கூட வந்துங்க, கருவேப்பிலை தலைங்க, பச்சை மிளகா 2ங்க, வரமிளகா 3, நாட்டு தக்காளிங்க தோசையில் விளக்குதுங்க. கத்திரிக்காயும் தக்காளியும் போட்டு கிடந்தா இட்லிக்கு நல்லா இருக்குங்க. பொடி பொடியாக இருந்துங்க தண்ணியில் போட்டு வைக்கணுங்க, இல்லைன்னா காரில் எடுத்து போயிடுங்க. உப்பு போட்டுக்கலாங்க தேவையான அளவுங்க. மஞ்சப்பொடி பேருக்கு கொஞ்சமாக போட்டிங்கன்னா போதுங்க. மிளகாய் தூளுங்க. மூடி வச்சுக்கலாங்க. நாட்டு தக்காளிங்கிறனால இதே தண்ணி விடுங்க. இப்போ தக்காளி வந்துங்க நல்லா வெந்துருச்சுங்க. கத்திரிக்காய் வெந்துருச்சுங்க. வேணுன்னு இந்த தண்ணியும் கூட கொஞ்சம் எடுத்து வச்சுட்டுங்க இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டீங்களா, தோசை தொட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்குங்க. பாருங்க, இது கிடையிறப்பங்க இவ்வளோ மனமாக வருங்க. நல்லா நெகு நெகுன்னு கிடச்சிக்குங்க. கிடச்சிட்டுங்க இட்லி தொட்டு சாப்பிட்டீங்க இவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. இது அடிச்சுக்கிறதுக்கு எதுவுமே எந்த குழம்பும் இருக்காதுங்க. அப்புறம் தேவை என்னமோ சொல்லணும், அது என்ன சப்ஸ்கிரைப் அதை பண்ணி விட்டுருங்க. 5 இட்லி சாப்பிடும் 10 இட்லி சாப்பிடும் இவ்வளோ ஒரு அருமையாக இருக்கு. ஏன்னா தக்காளி பால் இப்படி கம்ம நல்லா மனத்தோடு இருக்குது.